வெல்கம் டு HNK Law Info. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஃப்ரெண்ட் இருக்காரு. ஸோ அவர் லைனா கொஸ்டின் கேட்பாரு, நம்ம அப்படியே போயிடலாம். ஹலோ ஹரிணி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். எப்படி பிராக்டிஸ் செஷன் எப்படி போயிட்டு இருக்கு? பிராக்டிஸ்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லி ஆகணும். சரி, நம்ம அந்த பிராக்டிஸ் பண்றதை பத்தி நம்ம கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணுவோம். கண்டிப்பா நம்ம ஒரு ஒரு ஏரியாவை நம்ம டச் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஏரியா டச் பண்ணுவோம். ஃபேமிலி சப்ஜெக்ட் குள்ள போலாம். ஓகே, கண்டிப்பா. ஓகேவா? நீங்க கடைசியா வந்து ஃபேமிலி கோர்ட் போகும்போது நீங்க எந்த மாதிரி டைப் ஆஃப் கேஸ், கார்டியன் ஓபியை டச் பண்ணீங்களா, இல்லைன்னா வந்து ஆர்சிஆர் டச் பண்ணீங்களா, இல்லைன்னா டைவர்ஸ் கேஸ்க்கு போனீங்களா? நீங்க ப்ராக்டிஸ் போயிருப்பீங்களா? உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பேசலாம் நம்ம கொஸ்டின் ஆன்சர் செக்ஷனால. ஓகே சார். ஸோ நான் ப்ராக்டிஸ் போயிட்டு இருக்க இடத்துல வந்துட்டு மியூச்சுவல் போயிட்டு இருக்கு, மெயின்டெனன்ஸ் கிளைம் போயிட்டு இருக்கு, எல்லா இதுவுமே ஆர்சிஆரும் போயிட்டு இருக்கு. ஸோ வந்து இதுல ப்ரூஃப் இது பண்ணியிருக்கோம், என்னென்ன ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸ் வச்சோம் அப்படின்றதெல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்குது. இப்போ மியூச்சுவல்னா பாத்தீங்கன்னா அது என்ன? மியூச்சுவல்னா என்ன, அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோமா? ஓகே. இப்போ மியூச்சுவல் டிவோர்ஸ் அப்படிங்கும் பொழுது ரெண்டு பார்ட்டிஸ்மே வந்துட்டு மியூச்சுவல் கன்சென்ட்டோட டிவோர்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம பெட்டிஷனரா வந்துட்டு பெட்டிஷனர் 1 பெட்டிஷனர் 2ன்னு சொல்லி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேமா வந்து மியூச்சுவல் பெட்டிஷன் போடுறது தான். ஸோ இது வந்து செக்ஷன் 13B வந்துட்டு நம்ம ஃபைல் பண்ணுவோம். இது மியூச்சுவல் டிவோர்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேரேஜ் சர்டிஃபிகேட், மேரேஜ் போட்டோ அண்ட் ஆதார் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃப்க்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வைப்போம். ஸோ எந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இவங்க இப்போ ரெசிடென்ஷியல் எங்க இருக்காங்களோ அங்க நம்ம ஜூரிஸ்டிக்ஷன் கோர்ட்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவோம். ஓகே மேடம், இப்போ மியூச்சுவலுக்கும் டைவர்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? எனக்கு டிஃபரன்ஸ் மட்டும் சொன்னா போதும். ஓகே. மியூச்சுவலுக்கும் டிவோர்ஸ், கண்டஸ்டட் டிவோர்ஸ்க்கும் என்னன்னா, சில நார்ம்ஸ் வந்துட்டு ரெண்டு பேருக்கு ஒத்து போகாம இருக்கும். ஒருத்தர் வந்து சேர்ந்து வாழணும்னு நினைப்பாங்க, ஒருத்தர் வந்துட்டு எனக்கு வேண்டாம் டிவோர்ஸ் வேணும்னு நினைக்கலாம். அப்போ அந்த டிவோர்ஸோட வந்து இதுதான் வேறுபாடு. இதுல வந்துட்டு ரெண்டு பேருமே பரஸ்பரமா பிரிஞ்சு போயிடலான்றது. அதுல வந்து ஒருத்தருக்கு வந்து கான்ட்ராடிக்ட் ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கும் பொழுது, அந்த கருத்து முரண் இருக்கும் பொழுது கண்டஸ்ட் பண்ணி நான் வந்து டிவோர்ஸ். இப்ப இந்த மாதிரி கேசஸ் போகும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பசங்க இருக்கும். பசங்களை வந்து அவங்க எப்படி வந்து அவங்க வந்து உரிமை கோர முடியும்? அதாவது பாத்தீங்கன்னா இப்ப இந்த மியூச்சுவல்லையோ சரி இல்ல டைவர்ஸ்லயோ சரி, அவங்களுக்கு உரிமை கோரதுக்குன்னு ஏதாவது அந்த பெட்டிஷன்ல வந்து வழிமுறைகள் இருக்கா? கண்டிப்பா. இப்போ வந்து ரெண்டு தம்பதியர்கள் இருக்கும் பொழுது குழந்தைகள் இருப்பாங்க. அப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கார்டியன் ஓபி ஃபைல் பண்ண முடியும். மோஸ்ட்லி வந்து அம்மா சைடு வந்து கார்டியன் ஓபி ஃபேவரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல யாரு கார்டியன் ஓபி போட்டு குழந்தையோட கஸ்டடி எடுக்கிறாங்களோ இன்னொருத்தர் வந்துட்டு விசிட்டிங் ரைட்ஸ் கேட்க முடியும். விசிட்டிங் ரைட்ஸ் வந்து பர்டிகுலரா அதாவது அந்த குழந்தையோட உரிமை தான். குழந்தை வந்து யாருக்கிட்ட இருக்குதுன்னு சொல்றாங்களோ அவங்க கிட்ட ஏஜ் லிமிட்லாம் இப்ப இல்ல. அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் கொடுத்தாங்க, ஏஜ் லிமிட் டசன்ட் மேட்டர், ஜெண்டர் டசன்ட் மேட்டர். ஆமா, வந்து குழந்தையோட விருப்பமும் ஒரு இதுதான். யார்கிட்ட இருந்தா வந்துட்டு அந்த குழந்தையோட எஜுகேஷனல் எக்ஸ்பென்சஸ்ல இருந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் கொடுக்க முடியும்ன்ற ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்களோ அவங்க கிட்ட வந்துட்டு கோர்ட் வந்து கஸ்டடி கொடுக்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வந்து போன வாரம் டிஸ்கஷன் பண்ணும்போது ஆண்கள் பாவன்ற பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆம்பளைய டார்ச்சர் பண்ணணும், அதாவது ஹஸ்பண்டை டார்ச்சர் பண்ண முடிவு பண்ணா என்னென்ன டைப் ஆஃப் கேசஸ் போட்டு டார்ச்சர் பண்ண முடியும்? ஓகே. இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல எல்லாம் கூட நிறைய வந்திருக்கு. இப்போ எனக்கு அதெல்லாம் வேண்டாம் மேடம், எனக்கு என்ன டார்ச்சர் பண்ண முடியும்னு சொல்லுங்க. மக்கள் அதை தெரிஞ்சுட்டா போதும். சொல்லி கொடுத்துட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லுங்க சப்ஸ்கிரைபர்ஸ்லாம். ஓகே, நம்ம அப்புறம் ரிலீஃபை பத்தி பேசுவோம்ல, நம்மளும் ரிலீஃப் கொடுப்போம்ல, அதை ஓகே. இப்போ வந்து நிறைய விமன் சைடும் வந்துட்டு நிறைய ஃபேக் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு ஃபேக் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கறது. ஈவன் வந்து போக்சோ கம்ப்ளைண்டே வந்து தன்னோட குழந்தைய வந்து அப்பாவே வந்து பேட் டச் பண்ணாரு. ஏன்னா இப்போ ஒரு குழந்தைய கூப்பிட்டு நிக்க வச்சு உங்க அப்பா ஏதாவது பண்ணாருன்னா, ஆமா அப்பா குளிக்க வச்சிருப்பாரு. எங்க 2 வயசு குழந்தைய அப்பாவும் தான் குளிக்க வைப்பாரு, அம்மாவும் தான் குளிக்க வைப்பாங்க. அப்ப வந்து பேட் டச் பண்ணாங்களான்னா அது பேட் டச்ன்ற இதுல வந்துருங்களா? அப்போ போக்சோ கம்ப்ளைண்ட் இப்படி ஃபேக்கா, அதாவது வந்து இந்த மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ல வந்துட்டு ஹஸ்பண்ட்க்கு நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த எக்ஸ்ட்ரீம்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குற மேட்டர்ஸும் நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கோம். அப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ்லயும் ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. மெயின்டெனன்ஸ் கிளைம் கேட்கறதுமே வந்துட்டு
எப்படின்னா அந்த பினான்சியலா வந்துட்டு லாக் பண்றதுக்காகவும் வந்துட்டு ஒர்க்கிங் உமனா இருப்பாங்க, வெல் டு டூவா இருப்பாங்க, கேப்பபிளா இருப்பாங்க. பட் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து இவ்வளவு அமௌண்ட் வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணக்கூடிய பெண்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியும் வந்து நிறைய பெட்டிஷன் அடிக்கிட்டே போவாங்க ஹஸ்பண்ட் சைடு. இப்போ ஹஸ்பண்ட் சைடு ஒய்ஃப் சைடுன்னு பார்க்கும் பொழுது எனக்கு ஸ்டோரி வேணாம். அதாவது ஒரு ஒரு பொண்ணு வந்து ஒரு மென்னை டிஸ்டர்ப் பண்ணணும், அதாவது ஹஸ்பண்டை டிஸ்டர்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணா டிவிசி போட முடியும், எம்சி போட முடியும். அதாவது டிவிசி, டவுரி ஹராஸ்மெண்ட், எம்சி, அப்புறம் வந்து டைவர்ஸ், அப்புறம் வந்து ஒரு ஏதாவது அடிச்சுட்டான் குடிச்சான்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் 498A பிடிச்சி போடலாம். இது மாதிரி நிறைய பண்ணி அந்த பையன்கிட்ட இருந்து அவங்க எதிர்பார்க்கறது ஒன்லி என்னது பணம். அதாவது ஜீவனாம்சம் இதை சொல்லுவாங்க. இதை மாதிரி நிறைய ஹராஸ்மெண்ட்டும் பண்றாங்க. இந்த காணொலி மூலியமா நான் என்ன சொல்றேன்னா, தயவு செஞ்சு அவங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, பிடிக்கலன்னா ஒதுங்கி போயிடுங்க. சரி, ஓகே மேடம், நம்ம இந்த டாபிக் ரொம்ப பேசிட்டோம். நம்ம சிவில் டாபிக் பேசலாமா? லேண்ட் டிஸ்போர்ட்ஸ் அது மாதிரி ஏதாவது பேசலாமா? இந்த லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து கிரிமினலா சிவிலா? அது யாருக்கெல்லாம் வந்து வரும்? இப்போ அத்துமீறி உங்களுடைய நிலத்தை வந்துட்டு ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காங்க அப்படிங்கும் பொழுது அதை நீங்க வந்து கிரிமினல் கம்ப்ளைண்டா, போலீஸ் கம்ப்ளைண்டா நீங்க வந்துட்டு கொடுக்க முடியும் தாராளமா. அப்படி போலீஸ் கம்ப்ளைண்டா கொடுக்கும் பொழுது நம்ம எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் கீழே இந்த மாதிரி இந்த நபர் வந்துட்டு அத்துமீறி எங்களுடைய லேண்ட், இப்போ எப்படின்னா உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்க பேர்ல இருக்கும், ஆனா அங்க பிசிக்கலா போய் பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சிருப்பாங்க, என்க்ரோச் பண்ணிருப்பாங்க. சோ அதை நம்ம வந்துட்டு இந்த லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் கீழே நம்ம வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுவோம். இது கிரிமினல் மேட்டரா தான் நம்ம வந்துட்டு எடுத்துட்டு போவோம். இப்போ அப்போ இது வந்து ஆக்சுவலா சிவில் மேட்டர், லேண்டை வந்து அவர் எடுத்துக்கிறாரு, இது சிவில் கோர்ட்ல தானே போய் பண்ணோம். இதை ஏன் வந்து கிரிமினல் மேட்டர்னு சொல்றீங்க? கிரிமினல் மேட்டர்னா ஏன்னா இப்போ இது ஃபோர்ஜரி விஷயம் தானே. இப்போ என்க்ரோச் பண்ணிருக்கிறது டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே லீகலா இருக்கு, நீங்க உரிமை சார்ந்து கோரும் பொழுது சிவில் மேட்டரா போக முடியும். இப்போ ஒரு ஃபோர்ஜரி பண்ணிட்டு ஃப்ராட் வேலை பண்ணிட்டு நீங்க உங்களுடைய லேண்ட்ல இன்னொருத்த வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கும் பொழுது அதை நம்ம கிரிமினல் மேட்டரா போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி எடுத்துட்டு போறோம். ஒரு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இது சிவில் மேட்டரா தான் இருந்துச்சு. சிவில் மேட்டர்ல இதை வந்து வாலண்டியரா இது மாதிரி என்க்ரோச் பண்ணிட்டு 20 years வந்து இந்த கேஸை நடத்தி வாய்தா நடத்தணும்னு செத்து போயிடுவான், ரெஸ்பாண்டனும் செத்து போயிடுவான். இது வந்து கோர்ட் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட்னு தனியா கொண்டு வந்து இதை வந்து மேக்ஸிமம் 2 years முடிக்கணும். அதே மாதிரி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெயில் தண்டனை கம்பல்சரி இருக்கு. சிவில் மேட்டர்ல ஜெயில் தண்டனை கிடையாது, ஆனா இது சிவில் தான். பட் இது வந்து லேண்ட் அக்விசிஷன்ல வந்தா கம்பல்சரி ஜெயில் தண்டனை இருக்குது. எதுக்காகனா தேவையில்லாம இந்த லேண்ட் வந்து யாரும் ஆக்குபை பண்ணக்கூடாதுக்காக. கரெக்டா? ஓகே. அப்புறம் இப்போ இந்த வீட்டுல பசங்கள்லாம் இருக்கிறாங்க, ஒரு 3 பசங்க 2 பொண்ணுங்க இருக்குது, அப்பாவோட சொத்து இருக்குது, அதை வந்து பசங்க மட்டும் எடுத்துக்கிறாங்க, பொண்ணுங்களுக்கு உரிமை இல்லை, அப்பா சொத்து பிள்ளைங்களுக்கு தான் பொண்ணுங்களுக்கு கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்படி ஏதாவது இருக்கா? அப்படி எந்த சட்டமும் கிடையாது. பெண்களுக்கும் சம உரிமை இருக்கு சொத்துல. அப்படி ஏதாவது கொடுக்காம இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம தாராளமா வழக்கு போட முடியும். அவங்களுடைய உரிமை சார்ந்து சரி பங்கா பிரிச்சு கொடுங்க, அப்பாவோட சொத்தை வந்துட்டு இப்ப பார்ட்டிஷன் பண்ணி கொடுங்க சரிப்பாங்க அப்படின்னு சொல்லி தாராளமா நீதிமன்றத்துல வழக்கு ஒரு 6 மாசத்துக்குள்ள அந்த வழக்கு முடியறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. பெண்கள் உரிமையை கொண்டாடும் போது உரிமை கொண்டாடும். இப்ப டிக்ளரேஷன் சூட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த டிக்ளரேஷன் சூட்டுமே வந்து இந்த ப்ராப்பர்ட்டி சொத்து சார்ந்த விடயங்கள்ல போடக்கூடிய ஒரு இதுதான். டிக்ளரேஷன் சூட் வந்து இப்ப டைட்டில் டீட்ஸ்க்காக ஒரு வழக்கு போடுறான்னு வைங்களேன், எனக்கு இந்த இதுல வந்துட்டு எனக்கு டிக்ளேர் பண்ணி கொடுங்க, இந்த நிலம் சார்ந்து இந்த சொத்துரிமை எனக்கு தான் இருக்குன்னு சொல்லி டிக்ளேர். அது வந்து என்ன மாதிரியான பிரச்சனை கூட ஒரு கேஸ்லயும் பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிக்ளரேஷன் சூட்ல இப்படிதான் நம்ம போடுவோம். ஒரு டிக்ளரேஷன் சூட்லயே வந்துட்டு நம்ம டிராவல் பண்ணும்பொழுது நிறைய ஐஏ ஃபைல் பண்ணுவோம். அதுல வந்துட்டு அட்வொகேட் கமிஷன் தேவைப்பட்ட அட்வொகேட் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ண சொல்லுவோம். இல்ல வந்துட்டு அட்வொகேட் கமிஷனோட பர்பஸ் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ சர்வே பண்ற நீட் இருக்குன்னா அதுக்காக நம்ம கேட்க முடியும். ஸோ ஐஏ பெட்டிஷன்ல ஒன்னொன்னுலயும் நம்ம ஒரு விடயங்களை எப்படி வேணும். இப்போ பார்ட்டிஸ் யாராவது இது பண்ணியிருக்காங்க இன்க்ளீட் பெட்டிஷன் போடுவாங்க, அது எந்த ஸ்டேஜ் பொறுத்து நமக்கு வந்துட்டு நம்ம பெட்டிஷன் போட்டுட்டே இருப்போம். ஸோ டிக்ளரேஷன்ங்கிறத டைட்டில் டிக்ளரேஷன் கேட்கறதுக்காக போடலாம். இப்ப இந்த ஊர் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சொந்தமா சம்பாதிச்ச சொத்து இருக்கும், அப்புறம் வந்து தாத்தா சம்பாதிச்ச சொத்து இருக்கும்,
அவங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா தாத்தா சம்பாதிச்ச சொத்தை வந்து அவர் வந்து ஒரு பையனுக்கு வில் எழுதி வச்சுட்டு மொத்தமா சொந்தமா சம்பாதிச்ச சொத்தை ஒரு பையனுக்கு எழுதி வைக்கிறாரு. இப்போ வந்து அந்த அவங்க அப்பா இறந்த பிறகு அந்த பையன் வந்து அந்த உங்க அப்பா செல்ஃப் அக்வர்டு ப்ராப்பர்ட்டியில அவன் என்ன பண்றான், என் தாத்தா சொத்துல எனக்கு பங்கு இருக்குன்னு சொல்லி பிரச்சனை பண்றான். இது வந்து அந்த வில்லு செல்லுமா இந்த தாத்தா சொத்துல இவனுக்கு பங்கு இருக்கா? ஏன்னா இவனுக்கு சொத்து கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த இடத்துல தாத்தா சொத்துக்கு பங்கு இருக்கா? ஓகே, இப்போ இது வந்து லீகலா பார்த்தோம் அப்படின்னா இந்த பையன் வந்துட்டு ஆல்ரெடி செல்ஃப் அக்கேட்ல வாங்கிட்டு வந்துட்டு தாத்தா சொத்துக்கும் கேக்குறாருன்னு சொல்றாங்க. அவர் லீகலா கரெக்டா தான் கேக்குறாரு. ஏன்னா உயில் எழுதி வச்சிருக்காரு அப்படின்றது தாத்தாவோட சொத்துக்கு இவர் உயில் எழுதுறதுக்கு இவருக்கே ரைட்ஸ் கிடையாது. இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஒரு பழமொழி மாதிரி தாத்தா சொத்துல பேரனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். இப்போ வந்து ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த பரம்பரை சொத்து பேரன் 2 பேருக்குமே வந்துட்டு சம உரிமை இருக்கு. அப்போ வந்து செல்ஃப் அக்யூர்ட் ப்ராப்பர்ட்டின்றது ரோட்ல போறவங்க கூட நம்ம புடிச்சு எழுதி வைக்க முடியும். அதுக்கு வந்து அப்பாவுக்கு உரிமை இருக்கு. அப்போ மூத்த பையனுக்கு ஒரு பையனுக்கு வந்துட்டு முழுசா அவரோட செல்ஃப் அக்யூர்ட் ப்ராப்பர்ட்டி கொடுத்திருக்காரு. கொடுத்துட்டு இந்த பையன் வந்துட்டு இன்னொரு ப்ராப்பர்ட்டி வந்து ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டியில கேக்குறாருன்னா லீகலா அவர் கரெக்டா தான் கேக்குறாரு, கேட்க முடியும். இன்னொரு क्वेश्चन இருக்கு. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா அவர் வந்து அப்பா தாத்தா சொத்துல பங்கு கேட்கிறாரு. அப்போ அவங்க அப்பா சம்பாதிச்ச சொத்துல இருந்து இவர் வந்து அந்த பங்கு கேட்க முடியுமா? கேட்க முடியும். ஏன்னா இது வந்து அவர் அப்பாவோட சொத்துல வந்து இவர் தாத்தாவோட சொத்துல வந்துட்டு கேட்கும் பொழுது அப்பாவோட சொத்து தான். அப்ப வந்து உங்களுக்கு கடைசியில 2 பேரும் என்ன வரும்னா உனக்கு 50 எனக்கு 50ன்ற மாதிரி 50-50 இப்படி பிரிச்சுக்கிற மாதிரி வரும். கடைசி உரிமை கோர முடியும். எழுதி வைக்கவும் முடியும். கரெக்ட். இப்போ செக் பவுன்சிங் கேஸ்ல பாத்தீங்கன்னா கிரிமினல்னு சொல்றாங்க, சிவில் நேச்சர்னு சொல்றாங்க, இல்ல பாதின்னு சொல்றாங்க. அந்த கொஞ்சம் டிஃபரன்சியேஷனை கொஞ்சம் நீங்க சொல்ல முடியுமா? கண்டிப்பா சார். இப்போ வந்து இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் வந்துட்டு நம்ம பணம் சார்ந்த பரிவர்த்தனைகள், பணம் கொடுத்தல் வாங்கல் எல்லாம் ரெகுலேட் பண்றதுக்காக கொண்டு வந்த சட்டம் தான். இதுல வந்துட்டு செக், பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ப்ராமிசரி நோட் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பத்தி எல்லாம் அந்த ஆக்ட்ல பேசியிருப்பாங்க. ஸோ இதுல வந்து எது சிவில் நேச்சர்னு சொல்றாங்கன்னா அந்த பணம் கொடுத்தல் வாங்கல்னு இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்துட்டு இந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கிறது எல்லாமே ஒரு சிவில் மேட்டர் தான். ஆனா இது வந்துட்டு ஒரு ஃபோர்ஜரி நடக்குது. இப்போ ஒரு செக் கொடுக்குறீங்க, அந்த செக் வந்து உங்களுக்கு பவுன்ஸ் ஆயிடுச்சு, அதுல இருந்து உங்களுக்கு பணம் இல்ல, இன்சபிஷியன்ட் ஃபண்டுன்னு வந்துருச்சு செக் இது பண்ணும்போதுங்கும் பொழுது இதை வந்துட்டு நம்ம இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல செக்ஷன் 138ல என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஃபோர்ஜரி பண்ற ஒரு ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டியா தான் இதை கன்சிடர் பண்றாங்க. அப்போ கோர்ட் வந்து இது பிரிசம்ஷன் எப்படி எடுத்துக்கோன்னா ஃபோர்ஜரி பண்ற மோட்டிவ்ல தான் இந்த செக் இப்படி ஃபோர்ஜரி செக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எடுத்துட்டு உங்களுக்கு 2 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை விதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து இந்த செக் பவுன்ஸ் கேஸ் எல்லாமே கிரிமினல் மேனர்ல உங்களுக்கு போகும். ஆனா ரெக்கவரி ஆஃப் மணி சூட்டா நீங்க டிராவல் பண்றீங்கன்னா அதெல்லாம் சிவில் நேச்சர்ல போகும். இப்போ நீங்க வந்து ஒரு ப்ராமிசரி நோட்டை பேஸ் பண்ணி அந்த எவிடன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி நீங்க போறீங்க. இப்போ வந்து ட்ரிபியூனல்ஸ் இருக்கு, ரெண்டல் இப்போ வந்து ட்ரிபியூனல்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ நீங்க வந்து ரெண்ட் அமௌண்ட் இஷ்யூ அந்த மாதிரிலாம் நீங்க போறீங்கன்னா ட்ரிபியூனல்ஸ்ல போகலாம். ஆனா அதே வந்து வெறும் அமௌண்ட் மானிட்டரி டிரான்சாக்ஷன் மட்டுமாவே பிரச்சனை இருக்குங்கும் பொழுது ரெக்கவரி ஆஃப் மணி சூட்டா போறது உங்களுக்கு சிவில் நேச்சர்ல வரும். ஆனா செக் பவுன்ஸை வந்துட்டு நம்ம கிரிமினல் நேச்சரா கொண்டு போய் நீங்க வந்து அரெஸ்ட் வரைக்கும் நம்மளால பண்ண முடியும். தப்பிக்க முடியாது சார். நீங்க வந்து ஃபோர்ஜரி பண்றீங்கன்னா தப்பிக்க முடியாதுங்க சார். நம்ம இந்த காணொளி இதோட முடிச்சுக்கலாம். நம்ம பேசிட்டே இருப்போம். நேயர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அதெல்லாம் கொஞ்சம் அழகா தோரணையா சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் சொல்லலைனாலும் என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாம் பண்ணுவாங்க. நான் வந்து விடைபெறுகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே என்னோட சேனல் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.